இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு விறகடுப்புல எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்காங்க. இதோட அளவெல்லாம் வந்து அம்மாவே சொல்லுவாங்க. ரெண்டு டம்ளர் உளுந்து, 10 கிராமு எள்ளு, பொட்டுக்கடலை 10 கிராமு, மிளகு 10, ஒரு 50 கடலப்பருப்பு, 20 கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு 10 கிராம் 10 ரூபாய்க்கு 10 கிராமு பெருங்காயம் விட்டா, கருவேப்பிலை தேவையானது, ஒரு பூண்டு, முழு பூண்டு ஒன்று, ஒரு 10 20 பட்டை மிளகா, 20 இருக்கும். தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் அப்படியே வறுத்து இருக்கு. அரைக்கிறது. அரைச்சிட்டு காட்டும். மிக்சியில் அடிக்க போறோம்ல இருக்கு. மிக்சியில் அடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மிளகாய் அடிக்கணுமா? அப்பதான் நல்லா ஞாபகம். மிளகாய் வறுத்துக்கிட்டா நல்லா தூளுதான். நான் அடுப்புல வறுத்து செய்யறது எல்லாம் வாசனையா இருக்கு. குறன்னு இருக்கு. அதான் வர்றேன், எல்லாத்தையும் அடிச்சு ஒன்னா மறுபடியும் மிக்சி. ஃபர்ஸ்ட் குறன்னு அடிச்சுட்டு திரும்ப எல்லாம் ஒண்ணு சேர்த்து பேசஞ்சு. ஏன்னா அது தண்ணி ஒன்னா மசியாது சீக்கிரம். அதுக்காக தான் அப்படிதான் நான் செய்ய முடியாது. கருவேப்பிலை அடிச்சாச்சு. கலர் கலரா இருக்கு. கலர் கலரா இருக்கு. பிளாக் மாதிரி அதான் சொன்னாங்க. கலர் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சாமி வரக்கூடாதான். தப்பு சத்தம் கேக்குது. ஆரம்பிப்பாங்கல்ல அதுவா? பூண்டு இது உளுந்து நொய்யா? அதானே பொடி பொடியா தெரியுது. எத்தனை கலரா போகுது. முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் எப்படியே இருக்கணும். ஏமா பசையிற பூண்ட பூண்டு இதெல்லாம் ஒண்ணா அடிச்சாந்து கொட்டி சாப்பிடுறாங்க. பொடி வாசனையா இருக்கணும். இல்லவா கலர் எல்லாம் வந்து இதுதான் கருப்பு உளுந்து போடுறோம்ல, எண்ணெய் ஊத்துனோன்னா கலர் தெரியும். அவ்வளவுதான் முடிஞ்சுதா? ஆறினோடனே இதை ஒரு டப்பால அப்படியே அள்ளி வச்சிடலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க முடிஞ்சுது.